சற்று முன் திமுக கூட்டணியில் இருந்து விலகிய 2 முக்கிய கட்சிகள். ஸ்டாலின் அவசரமாக ஆலோசனை. அதிர்ச்சியில் திமுகவினர். அதாவது சட்டமன்ற தேர்தலில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கக்கூடாது என்று திமுகவினர் முதல்வர் ஸ்டாலினிடம் வற்புறுத்தியதாக தெரிய வந்துள்ளது. ஸ்ரீபெரும்புதூர் எம்எல்ஏவாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை இருந்து வரும் நிலையில் கூட்டணிக்கு ஒதுக்கக்கூடாது என்று திமுகவினர் கூறியிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மேலும் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 9 மாதங்களே உள்ள நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அதில் ஆளுங்கட்சியாக திமுக தேர்தல் பணிகளை தொடக்கிவிட்டது. ஏற்கனவே திமுக சார்பாக ஓரணியில் தமிழ்நாடு என்ற பிரச்சாரத்தை முதல்வர் ஸ்டாலின் நேற்று அண்ணா அறிவாலயத்தில் தொடங்கி வைத்தார். இதன் மூலமாக வீடு வீடாக சென்று திமுக உறுப்பினர் சேர்க்கையில் அக்கட்சியில் நிர்வாகிகள் ஈடுபட உள்ளனர். சுமார் 30% திமுக உறுப்பினர்களை புதிதாக சேர்க்க வேண்டும் என்று ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். அதேபோல் அண்ணா அறிவாலயத்தில் இன்னொரு பக்கம் ஸ்டாலின் ஒரு நாளைக்கு 3 தொகுதிகள் வீதம் திமுக நிர்வாகிகளை நேரடியாக சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறார். அந்தந்த தொகுதியின் பொறுப்பாளர், நிர்வாகிகள், இளைஞரணி நிர்வாகிகள் பங்கேற்று ஸ்டாலினிடம் தங்களின் கருத்துக்களை கூறி வருகின்றனர். அதேபோல் ஸ்டாலினும் ஒவ்வொரு தொகுதியிலும் செய்ய வேண்டிய பணிகள் குறித்தும் அறிவுறுத்தி வருகிறார். இந்த நிலையில் இன்று அண்ணா அறிவாலயத்தில் தியாகராஜ நகர், மயிலாப்பூர் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிகளில் திமுக நிர்வாகிகளை சந்தித்து வருகிறார். ஏற்கனவே ராயபுரம் தொகுதியில் இருந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இம்முறை மாறி மயிலாப்பூர் தொகுதியில் களமிறங்க போவதாக கூறப்படுகிறது. இதனால் மயிலாப்பூர் தொகுதிக்கு கூடுதல் கவனம் அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதேபோல் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை இம்முறை கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கக்கூடாது என்று திமுகவினர் வலியுறுத்தி இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. இந்த நிலையில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியின் எம்எல்ஏவாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை இருந்து வருகிறார். 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர் பழனியை விட சுமார் 10,879 வாக்குகள் வித்தியாசத்தில் செல்வ பெருந்தகை வெற்றி பெற்றார். இம்முறை ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் பரந்தூர் புதிய விமான நிலையம் கட்டப்பட உள்ளது. இந்த நிலையில் இதற்கான பணிகள் ஏற்கனவே தொடங்கியுள்ள நிலையில் அது ஆளுங்கட்சிக்கு எதிராக திரும்பலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனை கருத்தில் கொண்டே திமுகவினர் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை கூட்டணிக்கு கொடுக்கக்கூடாது என்று கூறி வருவதாக சொல்லப்படுகிறது. இதனால் செல்வ பெருந்தகை தொகுதி மாறுவாரா அல்லது மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிடுவாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு முன்பாகவே திமுக கூட்டணியில் இருந்து 2 முக்கிய கட்சிகள் விலக முடிவெடுத்திருக்கிறார்கள். தனக்கு கேட்ட தொகுதி கிடைக்காது என்ற அதிர்ச்சியில் முன்கூட்டியே திமுக கூட்டணியில் இருந்து விலக உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து ஒட்டுமொத்த திமுக தலைமைகளுக்கு அதிர்ச்சி கொடுத்து வருகிறது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.